भले ही वह कई वर्षों से जाति प्रमाण पत्र के लिए याचिका दायर कर रही है, लेकिन सरकारी अधिकारी सावली महिला की अनदेखी कर रहे हैं। सुश्री सेल्वी, जो तिरुवन्नमलाई जिले के कलासपक्कम के पास कुदालाडी क्षेत्र में रहती है, इरूला जनजाति से है, दूसरे धर्म के व्यक्ति से शादी की। उन्होंने पिछले कुछ वर्षों में कई बार जाति प्रमाण पत्र के लिए आवेदन किया और ऑनलाइन पंजीकरण भी कराया है। इन सभी याचिकाओं को कडलादड़ी ग्राम प्रशासनिक अधिकारी गौरी ने खारिज कर दिया। सेल्वी और उनके पति दोनों ये जानते थे। उन्होंने कलास पक्कम तहसीलदार राज राजेश्वरी को एक याचिका सौंपी। ये वो तहसीलदार है जो याचिका नहीं सुनते। आरजे सभी ग्राम प्रशासनिक अधिकारियों ने जानबूझकर उनकी याचिका खारिज कर दी। परेशान दंपत्ति ने तिरुवन्नमलाई आरटीओ और अरानी आरटीओ से अपील की है। गौरतलब है कि उन्हें आज तक जाति प्रमाण पत्र जारी नहीं किया गया। पीड़ित की गुहार है कि छात्र हित में जिला कलेक्टर तत्काल दंपत्ति को जाति प्रमाण पत्र जारी करें और तमिलनाडु के मुख्यमंत्री के आवास पर शिक्षा, घर की खोज और दवा जनता के साथ तमिलनाडु के मुख्यमंत्री की योजना कडाकोडी के लोगों को सरकारी कल्याण सहायता और सरकार से संबंधित सहायता प्रदान करना और सभी जनता के लाभ के लिए है। मुख्यमंत्री की सभी योजनाओं को मूर्खतापूर्ण मानने वाले और आम लोगों को मूर्ख बनाने के लिए उदार तरीके से काम करने वाले कुडालाडी ग्राम प्रशासनिक अधिकारी आरआई और कलसपक्कम वट्टाईचार के अधिकारी, साथ ही उन्होंने इरूलर के लोगों को ज़मीन तो दे दी है, लेकिन उस जगह पर एक लंबी खाई है। इरूलर के जो लोग कहते हैं वे उस जगह पर घर नहीं बना सकते। उनकी ज़मीन भी माफ़ कर दी गई है। सामाजिक कार्यकर्ता और पीड़ित मांग कर रहे हैं कि जिला प्रशासन तुरंत हस्तक्षेप करे और उन्हें जाति प्रमाण पत्र जारी करे। 1ஆம் கிளாஸ் சேர்க்கும் போதிலிருந்து ஜாதி சான்றுக்கு இருளர் சமுதாயத்தில் என்னுடைய மனைவியார் இருளர் சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள். அவருடைய ஜாதி சான்றில் நாங்கள் எத்தனையோ வாட்டி எழுதி போட்டும் வரவில்லை. ஆன்லைன் மூலியமாகவும் நாங்கள் பதிவு பண்ணும் வரல. 10-15 வாட்டிக்கு மேலே பதிவு பண்ணிட்டேன். நான் ஆரணிலையும் எழுதி கொடுத்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் சிட்டியில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் எழுதி கொடுத்தேன். அங்கேயும் வரல. நான் இந்த மாதிரி கலசப்பாக்கம் அங்கேயும் போய் இசேமியத்தில் பதிவு பண்ணேன். அங்கேயும் வரல. கடலாடி என்ற இசேமியத்தில் ஒரு 7-8 வாட்டி பண்ணிட்டேன். அங்கேயும் வரல. வெளி இடத்துலையும் பண்ணேன், எனக்கு வரல. இந்த மாதிரி பல துன்பம் துயரத்துக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். பையன் இந்த வருஷம் 9வது முடிச்சுட்டு 10வது போகிறாங்க. ஜாதி சான்று கேட்குறாங்க. அவனுக்கு 1 வயசு, அதான் 1ஆம் கிளாஸ் சேர்க்கும் போதுலேருந்தே நான் இந்த ஜாதி சான்றுக்கு போராடிங்கிறேன். இதுவரையிலும் இந்த ஜாதி சான்று எங்களுக்கு கொடுக்கல ஐயா. உயர் திரு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இது உடனடியாக எனக்கு இந்த ஜாதி சான்று கொடுத்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பசங்களெல்லாம் படிக்கிறதுக்கு ஐயா நீங்கள் ஆதரவு தந்த ஆகணும். நீங்கள் ஐயா எவ்வளோலாம் சொல்கிறீங்க, எவ்வளோலாம் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி வரீங்க. காலை உணவு இதெல்லாம் செய்கிறீங்க, மதிய உணவெல்லாம் செய்கிறீங்க. ஏழை பையங்களுக்கெல்லாம் உடனே ஆன்லைனில் தாயினுடைய சான்று இருந்தாலும் சரி, தந்தையினுடைய சான்று ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சான்று கொடுக்கணும்னு உத்தரவெல்லாம் போட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற கடலாலில் இருக்கிற விஓவும் தாசில்தாரும் அவங்களாம் நாங்கள் எத்தனையோ வாட்டி எழுதி போட்டு எல்லாம் ரிஜெக்டுன்னு வருது. தகுந்த ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரம் கொடுக்குறது? என்னுடைய மனைவி, அவங்க தந்தை வழியில் அவரது ஜாதி சான்று இருளருன்னு இருக்குது. அவங்க ரேஷன் அட்டையில் அவங்க பேர் இருக்குது. ஓட்டு ஐடி எல்லாம் அவங்க அப்பா பேர் இருக்குது. இத்தனையும் ஆதாரம் கொடுத்தோம், ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைன்னா என்ன ஆதாரம் கொடுக்குறது? கலப்பு தீர்மானம் பண்ணினதுனால அதனால் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இதுவு தானே கேட்குறாங்க.